Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸி சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் தேவைன்னா மெயின் இன்கிரிடியன்ட் நான் சொல்ல வேண்டிய ஒண்ணே தாங்க சீஸ். full of cheese content உள்ள ஒரு சாண்ட்விச் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு panல பட்டர் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதுல கேப்சிகம் அதாவது கொடமிளகா ஒரு கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் முட்டைக்கோஸ் ஒரு கப் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டதுக்கப்புறமா கேரட் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர், ஆனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தக்காளி, அரைச்ச தக்காளி அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே ஃபுல்லாக குக்காக வேண்டாம், ஏன்னா நம்ம மறுபடியும் இதை நம்ம ப்ரெஷர் பேனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அதனால லைட்டாக இருந்தாலே போதுமானது. இப்போது இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ண பேனாக இருக்கணும். ப்ரீ ஹீட்டட் பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் ப்ரெட் ஸ்லைஸ் ஒரு 4 ஸ்லைஸை அரேஞ்ச் பண்ணிடுங்க. அது மேலே வெஜ் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு மேலே சீஸ் லேயர், நம்மக்கிட்ட சீஸ் லிக்விட் சீஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீஸ் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் லேயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் வெஜ் மிக்ஸ் போட்டுருங்க. மேலே இன்னொரு லேயர் ப்ரெட் வைங்க. ப்ரெட் வச்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம வெஜ்ஜு போட்டாலும் சரி, இல்லை மறுபடியும் சீஸ் வச்சாலும் சரி. நான் இங்கே சீஸ் தான் வச்சுருக்கேன். சீஸு நான் 4 ப்ரெட் வைக்கிறதுனால 4 ஸ்லைஸ் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே மறுபடியும் நம்ம வெஜ்ஜீஸ் போட்டுடுறோம். இப்போது இது மேலே ப்ரெட்டு அகெயின் ஒரு ப்ரெட் லேயர், இதுதான் ப்ரெட் ஃபைனல் லேயர். இது மேலே வெஜ்ஜீஸ் போட்டுற வேண்டியதுதான். இந்த ஃபைனல் லேயர் மேலே இது கொஞ்சம் கிளியராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல் வெஜ்ஜீஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக சீஸ் கிரேட் பண்ணி விட்டுருங்க. இப்போது சீஸு ஒரு 2 கியூப் அளவுக்கு சீஸ் இருந்தால் போதும். இப்போ நான் செய்கிற ப்ரெட் 4 பேர் சாப்பிட முடியும். ஏன்னா அவ்வளோ சீஸி, அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இது கூட இன்னொன்று மெயினாக நம்ம ஆர்கானோ சீசனிங் இல்லைனா சில்லி சீசனிங் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸு. இல்லைனா சும்மா வெறுமனே சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். பட் ஹாட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போது இது நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க சிம்மர்லேயே. இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதில் நம்ம கார்னிஷிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.